நாலேஜ் அண்ட் கரிக்குலமில் இருந்து தான். ஸோ இதில் வந்து யூனிட் 1ல் இருக்கக்கூடிய டாபிக் வந்து கைண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து டைப்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ டைப்ஸ்க்கும் கைண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டைப்ஸ்ன்றது ஒரு ஹோல் திங்லேருந்து கேட்டகரைஸ் ஆகிறது தான் டைப்ஸு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி கேட்டகரைஸ் ஆன திங்லேருந்து இதில் ஒரு சில கேட்டகரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ ஒரு டாப்பிக்கும் ஸோ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜில் 9 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ், சயின்டிஃபிக் நாலேஜ், எம்பிரிக்கல் நாலேஜ், ரேஷனல் நாலேஜ், ப்ராக்மேட்டிக் நாலேஜ், டொமைன் ஆர் எக்ஸ்பர்ட் நாலேஜ், டிஸ்பர்ஸ்டு நாலேஜ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்கோடட் நாலேஜ் அண்ட் சிச்சுவேட்டட் நாலேஜ். ஸோ ஒவ்வொரு டைப்ஸும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ். ஸோ அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ் ஒன்றுமே கிடையாது. ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதோ இல்லை டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து நம்ம நாலேஜ் அது வந்து அக்வயர் பண்ணிக்கிறதோ தான் வந்து அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ். ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிற விஷயத்த அத்தாரிட்டிவாக சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டீச்சர்ஸு, ஸ்காலர்ஸு, ஸோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் கேட்டகரியில் வந்து வருதுன்னா ஏப்ரியாரி டைப் ஆஃப் நாலேஜ். ஸோ நம்ம வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் நாலேஜில் ஏப்ரியாரி பற்றி பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அதோட கேட்டகரைஸ்டு தான் வந்து அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ். இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போது ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்லேருந்து படிக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து அக்வயர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸையோ இல்லை கெயின் பண்ண ஹிஸ்ட்ரியோ வந்து நம்ம படிக்க போது ஸோ வி ஆர் கெட்டிங் த நாலேஜ். ஸோ இதுதான் வந்து இது அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ். ஸோ ஒரு நாலேஜுக்கு ஒருத்தவங்க அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள தான் வந்து அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ். ஸோ சயின்டிஃபிக் நாலேஜ் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அன் அப்சர்வேஷன். நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணுற விஷயத்தையோ இல்லை ஒரு எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம கொடுக்குற விஷயத்த வந்து சயின்டிஃபிக் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் கேட்டகரிஸில் பார்த்து பார்த்திங்கன்னா போஸ்டீரியரி டைப் நாலேஜ்லேருந்து தான் வருது. ஸோ இப்போது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபிசிக்ஸ் லேபில் வந்து நம்ம ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஸோ இது வந்து சயின்டிஃபிக் நாலேஜாக சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா எம்பிரிக்கல் நாலேஜ். ஸோ எம்பிரிக்கல் நாலேஜ்ன்றது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடைக்கிறது தான். ஸோ போன வீடியோஸ்லேயே நம்ம அதை பார்த்துருப்போம். ஸோ எம்பிரிக்கல் நாலேஜ் அப்படின்றது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து டேரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து நம்ம கெயின் பண்ணுற விஷயத்தை வந்து ரீசனிங் சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து எம்பிரிக்கல் நாலேஜ். ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்மளோட நாலேஜ் வந்து நம்ம வளர்த்துக்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து எம்பிரிக்கல் நாலேஜ். ஸோ இது எந்த டைப் ஆஃப் நாலேஜ் கேட்டகரியில் வருது அப்படி பார்த்திங்கன்னா போஸ்டீரியாரி டைப் ஆஃப் நாலேஜ். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் தட் ஃபயர் இஸ் ஹாட் பை டச்சிங் இட் ஆக்சிடென்ட்லி. அதாவது ஒரு ஃபயர் தோட்ட ஹாட்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம டச் பண்ணி பார்க்குறதுல நம்ம கற்றுக்கிறோம். ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ்னால கற்றுக்கிறதுனால இது வந்து எம்பிரிக்கல் நாலேஜ் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ரேஷனல் நாலேஜ். ஸோ ரேஷனல் நாலேஜ் அப்படின்றது பேஸ்ட் ஆன் ரீசனிங், லாஜிக் அண்ட் மென்டல் ப்ராசஸ். அதாவது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து அப்சர்வ் பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம அதை வந்து மென்டல் ப்ராசஸ், அதாவது ப்ராசஸிங்க்கு கொண்டு போகிறோம் இல்லையா, ஸோ இதுதான் கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வரும். ஸோ அதுதான் வந்து ரீசனிங்கோ இல்லை ஒரு லாஜிக்கோ இல்லை மென்டல் ப்ராசஸ் மூலயமா நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுனால அதை ரேஷனல் நாலேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன டைப் ஆஃப் கேட்டகரியில் வருது பார்த்திங்கன்னா ஏப்ரியாரி டைப் நாலேஜ்லேருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு லாஜிக்கல் ஸ்டெப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் கிளியர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றது ஒரு சில ஸ்டெப்ஸோ இல்லை லாஜிக்கலோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ரேஷனல் நாலேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ப்ராக்மேட்டிக் நாலேஜ். ஸோ ப்ராக்மேட்டிக் நாலேஜ் அப்படின்றது ப்ராக்டிக்கல் லைஃப் சிச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ராக்மேட்டிக் நாலேஜ். அதாவது ஒரு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன டைப் ஆஃப் கேட்டகரியில் வருது அப்படின்னா போஸ்டீரியாரி டைப் ஆஃப் நாலேஜ் கேட்டகரியில் வருது. ஸோ இது சின்ன எக்ஸாம்பிள் அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு நாய்ஸி கிளாஸ் ரூம் ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும் அண்ட் ஒரு வே ஆஃப் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். இதையே ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே பழகி ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கெயின் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ப்ராக்மேட்டிக் நாலேஜ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டொமைன் ஆர் டிசிப்ளினரி நாலேஜ். ஸோ டொமைன் ஆர் டிசிப்ளினரி நாலேஜ் எதை பேஸ் பண்ணி அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் பற்றி தான் இருக்கும். அதாவது மேக்ஸ், சயின்ஸ், லாங்குவேஜ் எக்ஸெட்ரா. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்லையோ இல்லை ஃபீல்டுலேயோ வந்து ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து டொமைன் ஆர் டிசிப்ளினரி நாலேஜ் அப்படி சொல்லுவாங்க.
ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ரொம்ப இதுவாக எடுத்துப்போம் இல்லையா. ஸோ ஒரு கேட்டகரியாக எடுத்து நம்ம படிப்போம். ஸோ மெயின் சப்ஜெக்டை எடுத்து படிப்போம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டொமைன் ஆர் டிசிப்ளினரி நாலேஜ். ஸோ டொமைன் ஆர் எக்ஸ்பர்ட் நாலேஜ் வந்து ரெஃபர்ஸ் டு டீப் நாலேஜ் இன் அ ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஆர் ஃபீல்ட் யூஸ்வலி கெயின்டு த்ரூ ஸ்பெஷலைஸ்டு ஸ்டடி எஜுகேஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பர்ட் நாலேஜ்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்து ஒரு பயாலஜி கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதாவது அவங்க பயாலஜி கேட்டகரியில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போது when someone has a depth in knowledge in a subject, whether it's history, medicines, law or economics, that's called domain or expert knowledge. அதாவது ஒரு நாலேஜ், ஒரு சப்ஜெக்டோட நாலேஜ் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்காங்க, ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய நாலேஜில் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்காங்க அப்படின்னா அது டொமைன் ஆர் டிசிப்ளினரி நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு ஹிஸ்ட்ரி மெயின் டிபார்ட்மெண்ட்டாக எடுத்திருப்பாங்க, இல்லை மெடிசன் மெயினாக எடுத்திருப்பாங்க, இல்லை லா ஆர் எக்கனாமிக்ஸ் நம்மள மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க ஒரு சப்ஜெக்டில். ஸோ அதுதான் வந்து டொமைன் ஆர் டிசிப்ளினரி நாலேஜ், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து செவன்த் ஒன். ஸோ செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா டிஸ்பர்ஸ்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் நாலேஜ். ஸோ டிஸ்பர்ஸ்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் நாலேஜ் அப்படின்றது வந்து தட் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் வேரியஸ் இண்டிவிஜுவல்ஸ், கம்யூனிட்டிஸ் ஆர் லொக்கேஷன்ஸ். அதாவது ஒரு பர்சனால் மட்டுமே வந்து எல்லா நாலேஜும் அக்வைர் பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது ஒரு இண்டிவிஜுவல்கிட்டேருந்து கற்றுக்கலாம், இல்லை ஒரு கம்யூனிட்டிக்கு மூலமாகவும் கற்றுக்கலாம், இல்லை அந்த லொக்கேஷன் வைஸும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிஸ்பர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் நாலேஜ். ஸோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது, ஸோ அது மூலயமா நம்ம கெயின் பண்ணிக்கிறது தான் வந்து டிஸ்பர்ஸ்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் நாலேஜ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சர்ஜரியில் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும் எல்லா நாலேஜும் நம்ம எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா ஒரு சர்ஜிக்கல் டீம் இருப்பாங்க, இல்லை சப்போர்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க, இல்லைனா இப்போ அனஸ்தீஷியா கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சர்ஜரியில் இத்தனை பேருக்கு கலந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு விஷயத்தை நம்மளால் சர்ஜரி பண்ண முடியும். ஸோ இதை வந்து டிஸ்பர்ஸ்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் நாலேஜ் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் டிஸ்பர்ஸ்ட் நாலேஜ் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கோடட் நாலேஜ். ஸோ எயித்து டைப் வந்து என்கோடட் நாலேஜ். ஸோ என்கோடட் நாலேஜ் அப்படின்றது ஒரு புக் மூலயமாவோ, இல்லை வீடியோஸாவோ, இல்லை சாஃப்ட்வேராகவோ, இல்லை ரிட்டன் நோட்ஸாவோ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதை தான் வந்து என்கோடட் நாலேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டோர்டு நாலேஜ்னும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிடிஎஃப் நம்ம படிக்கிறோம், ஒரு சைல்ட் சைக்காலஜி பற்றி ஒரு பிடிஎஃப் படிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பிடிஎஃபாக இருக்குது இல்லையா. ஸோ ஒரு கண்டென்ட் வந்து பிடிஎஃபில் இருக்குது அப்படின்னா அது என்கோடட் நாலேஜ். இல்லைனா ரிட்டன் நோட்ஸில் இருக்குது, இல்லை புக்கில் வழியாக இருக்குது, இல்லை வீடியோஸ் வழியாக நமக்கு வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறோம் அப்படின்னா அது என்கோடட் நாலேஜ். ஸோ நைன்த் ஒன் வந்து சிச்சுவேட்டட் நாலேஜ். ஸோ சிச்சுவேட்டட் நாலேஜ் ஒன்றுமே கிடையாது. ஒரு நாலேஜ் வந்து ஒரு சிச்சுவேஷனை பேஸ் பண்ணியோ, இல்லை பிளேஸை பேஸ் பண்ணியோ, இல்லை கல்ச்சர் பேஸ் பண்ணியோ, இல்லை ஒரு கண்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணியோ இருக்கிறது தான் வந்து சிச்சுவேட்டட் நாலேஜ். அதாவது இது எது எங்கே வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிச்சுவேட்டட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து யூனிவர்சல், இட் இஸ் நாட் யூனிவர்சல். வாட் ஒர்க் ஆர் இஸ் நோன் இன் ஒன் பிளேஸ் மைட் நாட் ஒர்க் த சேம் இன் அனதர். அதாவது இது யூனிவர்சல் நாலேஜ் கிடையாது. அதாவது நம்ம ஒரு இடத்துல கற்றுக்கிட்ட விஷயத்த இன்னொரு இடத்துல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். எதனாலனா அங்கே வந்து வேறு மாதிரி ஒரு லொக்கேஷனாக இருக்கலாம், இல்லை அந்த ஸ்டோரிக்கு பேஸ் பண்ணி இருக்காது, இல்லைன்னா அவங்களோட கம்யூனிட்டி வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை அவங்களோட கல்ச்சர் பேஸ் பண்ணி நம்ம இருக்குது. ஸோ ஒரு லொக்கேஷனுக்கு பொருந்தின விஷயம் வந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு பொருந்தாது. ஸோ இதுதான் வந்து சிச்சுவேட்டட் நாலேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து நாட் யூனிவர்சல்னும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் வந்து வில்லேஜ் ஸ்கூலில் வந்து லோக்கல் ஃபார்மிங் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாங்க ஒரு சயின்ஸை டீச் பண்ணுறதுக்காக. இப்போ அதே டீச்சர் வந்து ஒரு சிட்டி ஸ்கூலில் எப்படி எடுக்க முடியும்? அவங்க எந்த மாதிரி எடுக்கணும்னா டிராஃபிக்கு, இல்லை பில்டிங்கு, அந்த ஒரு டாப்பிக்கே நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு டிராஃபிக் யூஸ் பண்ணியோ, இல்லை பில்டிங்ஸ் யூஸ் பண்ணியோ அப்படி தான் எடுக்க முடியும். இதுவே வில்லேஜ்லலாம் அவங்க ஒரு லோக்கல் ஃபார்மிங், அதாவது அங்கே என்னென்னலாம் இருக்குது, எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, அதை எக்ஸாம்பிளாக வச்சு எடுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் பீப்புள் பேஸ் பண்ணியும் இருக்கலாம், நம்ம எடுக்க போகிற டாப்பிக்கு, இல்லை கல்ச்சர் பேஸ் பண்ணியும் இருக்கலாம். ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுதான் வந்து சிச்சுவேட்டட் நாலேஜ். ஸோ போத் ஆர் டீச்சிங் த சேம் சப்ஜெக்ட் பட் தே யூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் பேஸ்ட் ஆன் த லோக்கல் கண்டெக்ஸ்ட். அதாவது ரெண்டுமே சேம் கண்டென்ட் தான் எடுப்பாங்க, ஒரே சப்ஜெக்டாக எடுக்க போகிறாங்க, பட் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன்ஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சிச்சுவேட்டட் நாலேஜ் அப்படி சொல்கிறாங்க. நாலேஜ் ஷேப்டு பை வேர் அண்ட் ஹவ் இட் இஸ் யூஸ்டு. ஸோ எங்கே யூஸ் பண்ணுறது, எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி பேஸ் பண்ணி தான் சிச்சுவேட்டட் நாலேஜ் யூஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து
கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ 9 டைப்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது 7 டைப்ஸ் இன்க்ளூட் ஆகுது. ஒன்று வந்து சென்சரி நாலேஜ், இன்னொன்று எக்ஸ்பெரின்ஷியல் நாலேஜ், இன்னொன்று டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ், ஃபோர்த் ஒன் வந்து லாஜிக்கல் நாலேஜ், இன்னொன்று இன்ட்யூட்டிவ் நாலேஜ், சிக்ஸ்த் ஒன் வந்து ரிவல்டு நாலேஜ், செவன்த் ஒன் வந்து டிஜிட்டல் நாலேஜ். ஸோ ஒரு டைப் ஆஃப் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்சரி நாலேஜ். ஸோ சென்சரி நாலேஜ் அப்படின்றது ஃபஸ்ட்டு சென்சரி நாலேஜ்ன்றது ஒரு நாலேஜ் வந்து கெயின் த்ரூ அவர் 5 சென்சஸ். அதாவது சைட், ஹியரிங், ஸ்மெல், டச் அண்ட் டேஸ்ட். இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் நோயிங் த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ். ஸோ வி லேர்ன் டு ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட், டெக்ஸ்சர், சவுண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் த்ரூ டைரக்ட் சென்சரி பர்செப்ஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை டச் பண்ணி பார்ப்போம், டெக்ஸ்சரை வந்து ஃபீல் பண்ணி பார்ப்போம், ஸோ நெக்ஸ்ட்டு சவுண்ட் வந்து காதால் கேட்போம், ஸோ என்விரான்மெண்ட்டை கண்ணால் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சென்சரி நாலேஜ் மூலயமா நம்ம அப்சர்வ் பண்ணுற நாலேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு நோஸ் தட் ஐஸ் இஸ் கோல்ட் பிகாஸ் இட் டச்ட் இட். ஸோ அதை டச் பண்ணுறதுனால ஐஸ் வந்து கோல்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கும் ஒரு குழந்தை. ஸோ இது எப்படி டீச்சிங்கில் வந்து ரிலேட் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, யூஸிங் ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் இன் நியூட்ரிஷன் கிளாஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ சீயிங் அண்ட் டச்சிங். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரின்ஷியல் நாலேஜ். ஸோ எக்ஸ்பெரின்ஷியல் நாலேஜ் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா வரும், இல்லை பர்சனல் இன்வால்மெண்ட்டோட. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா கிடைக்கிறது தான் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். ஸோ இது வந்து தியரட்டிக்கல் நாலேஜ் மாதிரி இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம தானாகவே செஞ்சு அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே வாழ்ந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுனால இது எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். இட் இஸ் டீப்லி இன்டர்னலைஸ்ட் அண்ட் ஆஃபன் ரிமெம்பர் லாங்கர். ஸோ இதை வந்து நம்மளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப நாள் நினச்சிருக்கோம் நம்ம மைண்டில். ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ட்ரீயை வந்து எப்படி பிளான் பண்ணணும்னு தெரியுது. ஸோ அதை வந்து படிக்கிறத விட அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால இன்னமும் பெட்டராக அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து யூஸ் இன் டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல்ட் ட்ரிப்ஸு, லேப் ஒர்க்கு, ரோல் பிளேயிங்கு, இல்லை இன்டர்ன்ஷிப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ். ஸோ தேர்ட் டைப் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ். இது ஒரு டைப் ஆஃப் நாலேஜ். என்னதுன்னா, ஒரு ஷோயிங் ஆர் ப்ரூவிங் சம்திங் த்ரூ ஆக்ஷன், எக்ஸாம்பிள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னாலே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலயமா ஒரு விஷயத்தை நம்ம வந்து காமிக்கிறதுனாலையோ இல்லை அதை ப்ரூவ் பண்ணுறதுனாலையோ இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல்ஸ்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ராக்டிக்கல்ஸ் இல்லை அது மூலயமா நம்ம அப்சர்வ் பண்ணுற விஷயத்தை வந்து அதாவது கண்ணாலையும் பார்த்து அதை ரெப்ளிகேட் பண்ணுறது, அதாவது எப்படி பண்ணணுன்றது பார்த்து அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இதை டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கவும் முடியும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுனால. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த ஸ்விட்ச் போட்டால் அந்த பல்ப் எரியும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் வந்து எப்படி வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறது காம்பஸில் அப்படின்றது ஒரு வரைஞ்சி காமிக்கிறது, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜை சொல்கிறாங்க. ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக இப்படி தான் பண்ணணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இது எப்படி டீச்சிங்னா, இப்போ சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், ஸ்கில் பேஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் மாடலிங் பிஹேவியர் அண்ட் கிளாஸ். ஸோ இதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் நாலேஜ். ஸோ லாஜிக்கல் நாலேஜ்னால் என்னதுன்னா, யூஸிங் அவர் பிரெயின் டு திங்க் கிளியர்லி அண்ட் மெக் டெசிஷன். ஸோ லாஜிக்கல் அப்படின்னாலே என்ன வந்துடும் அப்படின்னா பிரெயின் தான். ஸோ அதாவது நம்ம வந்து கிளியராக வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அதை லாஜிக்கலாக திங்க் பண்ணி அதோட டெசிஷன் எடுக்கிறது அப்படி தான் வந்து லாஜிக்கல் நாலேஜை சொல்கிறாங்க. இதில் வந்து 2 டைப் ஆஃப் ரீசனிங் இருக்குது. ஒன்று வந்து இண்டக்டிவ் ரீசனிங், இன்னொன்று வந்து டிடக்டிவ் ரீசனிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்தை எடுக்கிறது, அதாவது ஸ்மால் டு பிக். ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மால் டு பிக், யூ சி மெனி எக்ஸாம்பிள் தென் மேக் ஏ ஜென்ரல் ரூல். அதாவது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நீங்கள் ஒரு ரூல், இந்த ரூல் தான் அப்ளை ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. இட் கோஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக்லேருந்து ஜென்ரல் போகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள், ஈஸியாக புரியும். ஒன்று வந்து மேங்கோ இஸ் எ ஃப்ரூட் and it's a sweet. So apple is a fruit and it's a sweet. Banana is a fruit and it is a sweet. ஸோ இந்த மாதிரி 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த 3 பழத்தில் வந்து இதெல்லாம் ஒரு ஃப்ரூட்டு, ஸோ இதெல்லாம் இனிப்பாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ரூல் க்ரியேட் பண்ணுறோம். என்னென்னா, ஸோ எல்லா ஃப்ரூட்டுமே அப்போ ஸ்வீட் தான். ஓகே, ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் வச்சு இது எல்லாமே ஃப்ரூட்டு, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வரும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இண்டக்டிவ் ரீசனிங்.
ஓகே. ஸோ பட் திஸ் மே நாட் ஆல்வேஸ் பி ட்ரூ. ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரூவாக இருக்க எல்லாமே ட்ரூவாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் கெஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன். ஸோ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அதுலேருந்து நம்ம எடுக்கிற விஷயத்தை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ட்ரூவாக இருக்காது. ஸோ இதுதான் வந்து இண்டக்டிவ் ரீசனிங். ஓகே, ஒரு விஷயம் புரிஞ்சிச்சா? ஸ்பெசிஃபிக்லேருந்து ஜென்ரல் கொண்டு போகிறது தான். ஸோ நெக்ஸ்ட் டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிக் டு ஸ்மால், அதாவது பெருசுலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் யூ ஸ்டார்ட் வித் த ரூல் தென் அப்ளை டு ஒன் கேசஸ். அதாவது நீங்கள் ஒரு ரூல் எடுத்திருக்கீங்க, ஸோ அந்த ரூலை வந்து ஒரு கேஸில் அப்ளை பண்ணுறீங்க, சரிங்களா? இட் கோஸ் ஃப்ரம் வாட் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். ஸோ இண்டக்டிவ் ரீசனிங் எப்படி இருந்தது? ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரலில் இருந்தது. அதுவே டிடக்டிவ் ரீசனிங் எப்படி இருக்குது? ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக்கில் இருக்குது. ஸோ ஃபார் ஈஸி எக்ஸாம்பிள் அப்படி பார்த்திங்கன்னா ஆல் பேர்ட்ஸ் ஹேவ் விங்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரூல். ஓகே, எல்லா பேர்ட்ஸுக்குமே விங்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், ஏ ஸ்பேரோ இஸ் எ பேர்ட். ஓகே, ஸோ ஒரு ஸ்பேரோன்றது பேர்ட். ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்பேரோ வந்து விங்ஸ் வச்சுருக்கு அப்படின்றத கொண்டு வரும். ஓகே, ஸோ ஒரு ஜென்ரலான விஷயத்துலேருந்து ஸ்பெசிஃபிக் கொண்டு வரும். எல்லா பேர்ட்ஸ் ஆஃப் விங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஸ்பேரோ இஸ் எ பேர்டு, அப்போ அதுக்கு விங்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரூல் கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து இது வந்து கண்டிப்பாக ஷியோர் கன்க்ளூஷனாக இருக்கும். இது வந்து அந்த கெஸ் இண்டக்டிவ் ரீசனிங் மாதிரி கெஸ்ஸாக இருக்காது, இல்லை நாட் ட்ரூவாகவும் இருக்காது. இது வந்து ஷியோர் கன்க்ளூஷனாக இருக்கும். இட் மஸ்ட் பி ட்ரூ இஃப் த ரூல் இஸ் ட்ரூ. நம்ம கொடுத்துருக்க ரூல் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட கன்க்ளூஷனும் ட்ரூவாக இருக்கும், ஷியோராக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ லாஜிக்கல் நாலேஜில் 2 ரீசனிங் இருக்குது. ஒன்று டிடக்டிவ் ரீசனிங், இன்னொன்று இண்டக்டிவ் ரீசனிங். சரிக்கா? நெக்ஸ்ட்டு இன்டக்டிவ் நாலேஜ். ஸோ இன்டக்டிவ் நாலேஜுன்றது வந்து ஒரு இன்சைட் ஆர் இன்னசென்ஸ் மூலயமா கெயின் பண்ணுறது தான். அதாவது இட் டஸ் நாட் ரிலை ஆன் கான்ஷியஸ் ரீசனிங் ஆர் எவிடன்ஸ். இது எப்போவுமே வந்து ஒரு ரீசனிங் மூலயமாவோ இல்லை எவிடன்ஸ் மூலயமாவோ வந்து கான்ஷியஸ் பண்ணாது. இட்ஸ் சடன்லி ஆர் கட் ஃபீலிங் ஆர் மொமெண்ட் ஆஃப் கிளாரிட்டி. ஸோ அந்த மொமெண்ட்டில் என்ன தோணுதோ அதுதான் வந்து அதோட கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்செட்டாக இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க உட்காந்து எவிடன்ஸோ அதோட ரீசனிங்கோ தேடாமல் ஸோ உடனே அதை பற்றி அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து அப்செட்டாக இருக்கான், அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்செட்டாக இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் தேவையில்லை, இவங்க சொல்லி தான் நம்மளுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஸோ ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது இல்லையா? ஸ்டூடெண்ட் சொல்லலைனாலும் அவங்களால சென்ஸ் பண்ண முடியுதுன்னா அதுதான் இன்ட்யூட்டிவ் நாலேஜ். ஸோ இது வந்து இதுக்காக வந்து ஒரு இன்னர் சென்ஸ்க்காகவோ இல்லை அது எவிடன்ஸ்க்காகவோ இல்லை ஒருத்தவங்க சொல்லியும் அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் அப்செட்டாக இருக்கிறத ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இன்ட்யூட்டிவ் நாலேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்ப் டீச்சர்ஸ் மேக் ஸ்பான்டேனியஸ் டெசிஷன்ஸ் ஆர் எமோஷனல் கனெக்ஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது டீச்சிங்கில் எப்படின்னா ஒரு டக்குன்னு டெசிஷன் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நம்மளால் நிறைவேற்ற முடியும் இன்ட்யூட்டிவ் நாலேஜ் மூலிமா. நெக்ஸ்ட்டு ரிவீல் த நாலேஜ். ஸோ ரிவீல் த நாலேஜ் அப்படின்றது ஒரு டிவைன் ஆர் ஸ்பிரிச்சுவல் சோர்ஸஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் இதோட இன்ஃபர்மேஷன்ஸ். ரிவீல் த நாலேஜ் அப்படின்றது அதாவது த்ரூ ஸ்கிரிப்சர்ஸ், ப்ரொபெட்ஸ், விஷன்ஸ் ஆர் ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்சஸ். இட் இஸ் சென்ட்ரல் இன் once again. ஸோ இந்த ஸோ ரிவீல்டு நாலேஜ் எதை பேஸ் பண்ணி அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சோர்ஸஸ் ஆர் டிவைன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த வந்து சென்ட்ரல் அண்ட் ரிலீஜியஸ் எஜுகேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் ரிவீல்டு நாலேஜ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பகவத்கீதையிலேருந்து ஒரு நாலேஜ் இருக்கிறது, இல்லை பைபிள் ஒரு குரான், இதெல்லாம் வந்து ரிவீல்டு நாலேஜ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி டீச்சிங் அப்படின்னா யூஸ் இன் மாரல் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரல் எஜுகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், தென் ரிலீஜியஸ் ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், இல்லை வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பிரிச்சுவல் சோர்ஸஸ் பேஸ் பண்ணி அல்லது டிவைன் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதெல்லாம் டீச்சிங்கில் என்னவா யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் டிஜிட்டல் நாலேஜ். ஸோ டிஜிட்டல் நாலேஜ் இஸ் அக்வைர்டு த்ரூ டெக்னாலஜி பேஸ்டு சோர்ஸஸ். ஸோ டெக்னாலஜி பேஸ்ட் சோர்ஸஸ் அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணி, இல்லை லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி, இல்லை வீடியோஸ் யூஸ் பண்ணி, ஆப்ஸ் ஆர் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது வந்து டிஜிட்டல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ மாடர்ன் எஜுகேஷன்ஸ்க்கு ரொம்ப இன்க்ரீஸிங்லி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி யூடியூப்பில் இருக்குது அப்படின்னா ஸோ அதை பார்த்தோன்னே வி கேன் அப்சர்வ் தட். ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியும்.
ஸோ இல்லைன்னா அது ஆன்லைன் கோடிங் கோர்ஸு இந்த மாதிரிலாம் அப்ளை இது பண்ணி நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம் இல்லையா, இது வந்து டிஜிட்டல் நாலேஜாக சொல்கிறாங்க. இது எப்படி டீச்சிங்கில் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்மார்ட் போர்ட்ஸு இல்லை சிமுலேஷன்ஸ், எஜுகேஷ்னல் கேம்ஸ் இல்லை கூகுள் கிளாஸ் ரூம்ஸ் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அக்வைஸ் இல்லை எல்லாமே என்னவா இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் நாலேஜாக இன்வால்வ் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ பார்த்திங்கன்னா டைப்ஸ் பார்க்கல, கைண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் பற்றி தான் பார்த்தோம். ஸோ இதில் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜில் 9 டைப்ஸ் பார்த்தோம், ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜில் 7 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ ஒரு இதுவும் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.